வேற கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே இருக்கக்கூடிய வடக்கு பரவூரில் திருவிழாவின் போது யானை மிரண்டு ஓடியதால் இந்த பகுதியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது, பரபரப்பும் உண்டாகி இருக்கிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில். ஹேமலதா, இனி உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே வடக்கு பரவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள ஒரு கோயில் திருவிழாவுக்காக மூத்த குன்னம் பத்மநாதன் என்ற யானை பார்த்தீங்கன்னா லாரியில அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில லாரியிலிருந்து யானை இறக்கியவுடன் பார்த்தீங்கன்னா யானை திடீரென மிரண்டு ஓடியது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிரண்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா பாகன் ஒருவர் யானை மீது அமர்ந்திருந்தார். அவர் யானையை அடக்குமுறை உட்பட்ட போதும் யானை மிரண்டு ஓடியது. அப்போது பார்த்தீங்கன்னா சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோ மற்றும் பயணிகள் ஆட்டோவை அடித்து நொறுக்கியது. மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரையும் தாக்கியது. இதுல பாத்தீங்கன்னா அவரது வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தையும் தகர்த்து விட்டு யானை பாத்தீங்கன்னா அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வந்து யானை மிரண்டு ஓடி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் போலீசார் வந்து யானை செல்லக்கூடிய பகுதியில இருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தி இருக்காங்க. பின்னர் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாத்தீங்கன்னா யானை சாந்தமாயிருக்கு. தற்பொழுது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவிருக்குன்னு சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன். நன்றி ஹேமலதா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.